கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சேவியர் அவரது 140வது பங்கு ஆண்டு விழாவை கொண்டாட இன்று கொடியேற்றி நவ நாட்களை ஆரம்பித்திருக்கின்றோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் அவரது வரலாற்றை பற்றி சுருக்கமாக இன்றைய திருப்பலியின் தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அவரது வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது இன்று நாம் கேட்ட நற்செய்தி இயேசு 11 வரையும் நோக்கி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அப்படி அவர்கள் பறைசாற்றுகின்ற போது ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். புனித சவேரியாரின் வாழ்வில் இது முழுக்க இந்த நற்செய்தி அவர் வாழ்விலே அதை செய்து காட்டினார். இயேசு அன்று அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். அப்படி அறிவிக்கின்ற போது அந்த அப்போஸ்தலர்கள் தங்கள் சொந்த ஆற்றலினால், தங்கள் சொந்த பலத்தினால் அந்த நற்செய்தியை அவர்கள் அறிவிப்பதில்லை. மாறாக ஆண்டவரும் அவர்களோடு இருந்து செயல்படுகிறார். அந்த ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை வெளிப்படையாக மக்கள் காணுகின்ற விதமாக நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு உறுதிப்படுத்துகின்றார். புனித சவேரியாரின் வாழ்க்கையை நாம் சுருக்கமாக பார்க்கின்ற போது தொடக்க உரையில் நாம் கேட்டது போல ஸ்பெயின் நாட்டிலே ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 1506ஆம் ஆண்டு பிறந்தவர். ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். சவேரியார் அரண்மனை அங்கு பிறந்தார். அவர் பிறந்தது அரண்மனையில். சவேரியார் ஜேவியர் என்பது குடும்ப பெயர். அவரது குடும்பம் ஒரு அரண்மனையில் வாழ்ந்த குடும்பம். அந்த அரண்மனையின் பெயர் சவேரியார் அரண்மனை. அங்கு பிறந்து அவர் 9வது வயதில் தன் தந்தையை இழந்து விடுகிறார். தாயின் அரவணைப்பில் அந்த சவேரியார் அரண்மனையிலேயே கல்வி பயிலுகின்றார். அவரது பள்ளி கல்வியை முடித்த பிறகு 1525ஆம் ஆண்டு பாரிஸ் நகருக்கு சென்று அந்த பல்கலைக்கழகத்தில் மெய்யியல், இறையியல் இவற்றை பயிலுகின்றார். தத்துவம், இறையியல், இறைவனை பற்றிய பாடங்கள் இவற்றை அவர் கற்று ஒரு சிறந்த பேராசிரியராக அங்கே பணியாற்றுகின்றார். அவரது தொடக்க வாழ்வு இளமை பருவத்தில் உலக போக்கு, இந்த உலக நாட்டம் அவரிடம் காணப்பட்டது. ஒரு சிறந்த மேதையாக அவர் செயல்பட வேண்டும். நிரம்ப கற்றவராக, ஒரு சிறந்த கல்விமானாக அவர் திகழ வேண்டும். ஒரு பேராசிரியராக பணியாற்றி பெயரும் புகழும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு உலக நாட்டம் அவரிடம் இருந்தார். அப்போதுதான் அங்கு அதே பல்கலைக்கழகத்திலே இருந்த அவர்களோடு தங்கி இருந்த புனித இஞ்ஞாசியார், அவரது நட்பு அவருக்கு கிடைக்கின்றார். அப்போது புனித இஞ்ஞாசியார் அடிக்கடி அவர்களிடம் சொன்ன வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தைகள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? எவ்வளவோ ஆழமான பொருள் உள்ள வார்த்தைகள். இந்த உலகமே ஒருவருக்கு சொத்தாக இருந்தாலும் ஆன்மாவை இழந்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை. நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு பணக்கார வாலிபன் ஓடி வந்து இயேசுவின் முழந்தாடிட்டு, ஆண்டவரே, நிலை வாழ்வு பெற, நித்திய வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய பணக்கார வாலிபன், சல்லி காசு இல்லாத நாடோடியாக ஊராக சுற்றி
நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்த இயேசுவிடம் வந்து இந்த சல்லிக்காசு இல்லாத இவரிடம் மண்டியிட்டு நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள, முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, உனக்கு கட்டளைகள் தெரியும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். 10 கட்டளைகள். அந்த கட்டளைகளை அனுசரி. இளமை பருவம் முதல் நான் அவற்றை அனுசரித்து வருகிறேன். இயேசு, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்கிறது. உனக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின்செல் என்று சொன்னபோது முக வாட்டத்தோடு அவன் திரும்பி செல்லுகிறான். இந்த உலக செல்வம் பற்று அவனை பற்றி கொண்ட காரணத்தினால் அதை விட்டுவிட மனமில்லை. இயேசு சொன்னது போல் அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து இயேசுவை பின் செல்ல விருப்பமில்லை. அதனால் அவன் முக வாட்டத்தோடு திரும்பி செல்கிறான். இந்த உலக செல்வம் பற்று இயேசுவை பற்றி கொள்வதற்கு ஒரு தடையாக இருப்பதை அந்த பணக்கார வாலிபன் வாழ்விலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வாலிபன் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவரது கல்லூரி படிப்பு முடிந்து ஒரு இளமை பருவத்தில் புனித இஞ்ஞாசியார் சொன்ன இந்த வார்த்தைகள் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் ஒரு பயனும் இல்லை. அந்த வார்த்தைகள் எத்தகைய ஒரு தாக்கத்தை அவரிடம் ஏற்படுத்தியிருந்தது என்பதைத்தான் அவரது வாழ்வு நமக்கு காட்டுகின்றது. அவருடைய வார்த்தைகள் அல்ல, வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வு, புனித சவேரியார் வாழ்ந்த அந்த வாழ்வு எந்த அளவுக்கு இந்த உலக செல்வத்தின் மீது உள்ள பற்று, இந்த உலக புகழ் வேண்டும், இந்த உலகம் தருகின்ற பட்டம் புகழெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உலக நாட்டம் கொண்டிருந்த அவரிடம் புனித இஞ்ஞாசியார் இயேசுவின் இந்த வார்த்தைகளை சொன்ன காரணத்தினால், திரும்ப திரும்ப சொன்ன காரணத்தினால் அவரிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார். அதனால் அவர் தனது பட்டம், படிப்பு, பேராசிரியர் பணி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பணிக்காக இந்த நற்செய்தியை தான் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வு எப்படி இந்த உலகமெல்லாம் எனக்கு சொந்தமாக இருந்தாலும், பேராசிரியராக பணியாற்றி பெரும் பணம் சம்பாதித்தாலும் அது எனக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தர முடியாது என்று உணர்ந்த அவர் அதையெல்லாம் விட்டு பெரும் செல்வமாகிய அந்த இயேசுவை அவர் பற்றி கொள்கிறார். தான் பெற்ற அந்த செல்வத்தை மற்ற மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய நாட்டிற்கு வருவதை நாம் பெற்ற ஒரு பாக்கியம் என்று நாம் சொல்ல வேண்டும். பிறகு அவர் புனித இஞ்ஞாசியாரின் இந்த வார்த்தைகளை கேட்டு சிந்தித்து அந்த பேராசிரியர் பணியெல்லாத்தையும் விட்டு குரு மடத்தில் சேர்ந்து குரு பட்டம் பெறுகின்றார். அப்படி குரு பட்டம் பெற்ற பிறகு நம்முடைய நாட்டிற்கு வேறு ஒருவர் வர வேண்டிய நிலையில் அவர் வர இயலாத காரணத்தான் கடைசி நேரத்தில் இவரிடம் கேட்கின்றார்கள். உடனே அவர் புறப்படுகின்றார். லிஸ்பன் நகர் அந்த துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு மொசாம்பிக் வழியாக கோவாவுக்கு வந்து சேருகின்றார். அப்படி வருகின்ற வழியில் மொசாம்பிக் என்ற அந்த தீவிலே ஒரு ஆண்டு அவர் தங்கியிருக்கின்றார். அவருடைய மற்ற ஒரு சிலரும் வருகின்றார்கள். அந்த மொசாம்பிக் தீவிலே இருந்த மக்கள் கொள்ளை நோயினால் அவதியுற்றார். வயிற்றுப்போக்கு, ஜுரம் இது போன்ற நோயினால் அநேக மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அங்கே தங்கியிருந்த புனித சவேரியாரும் அவருடைய தோழர்களும் மருத்துவமனைக்கு சென்று இரவு பகலாக அந்த தொழில் நோயாளிகளுக்கு உதவி செய்கின்றார்கள். அந்த கொள்ளை நோய் தங்களை பற்றி கொள்ளுமோ, தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற கவலை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரவு பகலாக அவர்கள் செய்த பணியை பார்த்து அந்த மக்களே வியப்படைகின்றார்கள். இவர்களுக்கு எங்கிருந்து இந்த சக்தி கிடைக்கின்றது? இரவு பகலாக மக்கள் அவர்கள் சேர்ந்து அந்த மக்களுக்கு இத்தனை பணிகளை எல்லாம் செய்கின்றார்கள். ஓய்வில்லை, உணவு இல்லை, உறக்கம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த பணிகளை எப்படி இவர்களால் செய்ய முடிகின்றது வியப்படைகின்றார்கள். அப்போது சவேரியார் அவர்கள் பேசி கொண்டிருந்ததை கேட்டு அவர் சொல்லுகின்றார், அவர்களுக்கு எங்கு தெரிய போகிறது? எங்களுக்கு இந்த சக்தியை கொடுப்பது கிறிஸ்து. இந்த பணியை செய்வது நாங்கள் அல்ல, எங்கள் வழியாக இந்த பணியை செய்து கொண்டிருப்பது கிறிஸ்து. அவர்தான் எங்களுக்கு இந்த சக்தியையும் ஆற்றலையும் தருகின்றார் என்று அந்த மக்களுக்கு தெரியவில்லை என்று அவர் தனது வாழ்க்கை குறிப்பிலே குறிப்பிடுகின்றார். இப்படியாக புனித சவேரியார் ஓராண்டு அங்கு பணி செய்த பிறகு கோவாவுக்கு வருகின்றார். அங்கு ஓராண்டு நற்செய்தி பணியை செய்கின்றார்.
பிறகு அங்கிருந்த தெற்கு தமிழகத்திற்கு திருவிதாங்கூர் அரசன் ஆட்சி செய்த அந்த பகுதி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அந்த பகுதிக்கு வருகின்றார். அங்கு வந்து நற்செய்தி பணியை செய்கின்றார். ஒரே வருடத்தில் அவர் ஏறக்குறைய 45 சிற்றாலயங்களை கட்டினார் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், ஒரு ஆண்டில். அதோடு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி. ஒரு மணியை கையில் எடுத்துக்கொண்டு மணி அடித்துக்கொண்டு தெரு தெருவாக ஊர் ஊராக செல்லுவார். பிள்ளைகள், சிறுவர்கள், சிறுமிகள் இவர்களெல்லாம் கூடுவார்கள். பெரியவர்களும் அங்கு வந்து சேருவார்கள். அப்படி கூடிய பிறகு நற்செய்தியை பற்றி அவர்களுக்கு போதிப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி, அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகள், இவற்றை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்லுவார். அவர் இஞ்ஞாசியாருக்கு எழுதிய கடிதத்திலே அவர் குறிப்பிடுகின்றார், எந்த அளவுக்கு மக்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்றால் எங்கள் கை மறுத்து போகிறது. வாத நோய் கண்ட கையை போல எங்கள் கையெல்லாம் துவண்டு போகிறது, மறுத்து போகின்றது. அந்த அளவுக்கு இங்கு ஏராளமான மக்களுக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட அவர், ஒரு காரியத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றும் அந்த கடிதத்திலே இஞ்ஞாசியாருக்கு அவர் எழுதுகின்றார். அந்த ஒரு காரியம், கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பதற்கான அந்த ஒரு காரியம், நற்செய்தி போதிப்பதற்கு ஒருவருக்கு என்னென்ன திறமைகள் இருக்க வேண்டுமோ அந்த திறமைகள் எதுவுமே என்னிடம் இல்லை. நற்செய்தியை போதிப்பதற்கு நல்ல மொழி வளம், அந்த மக்கள் பேசுகின்ற அந்த மொழி, அதை திறம்பட பேசுகின்ற அந்த ஆற்றல் எங்களுக்கு இல்லை. இந்த மக்கள் பேசுகின்ற மொழி எங்களுக்கு தெரியவில்லை. அதே போல் இந்த மக்களது பழக்க வழக்கங்கள் அது எங்களுக்கு தெரியவில்லை. இப்படி இந்த மக்களது பழக்க வழக்கம், மொழி எதுவும் தெரியாமல் இந்த மக்களிடம் எப்படி நாங்கள் நற்செய்தி பணியை செய்வது? அந்த ஒரு காரியத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த ஒரு காரணத்தினால், மொழி தெரியாது, மக்களது பழக்க வழக்கம் தெரியாது. எனவே எந்த நேரமும் நான் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன். இந்த திறமைகள் எனக்கு இல்லாத காரணத்தினால் கடவுளைத்தான் நான் சார்ந்து எந்த நேரமும் அவரையே பற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலை எனக்கு ஏற்படுகின்றது. அந்த சக்தியை கொண்டு தான் நான் நற்செய்தி அறிவிக்கின்றேன். என்னுடைய சக்தியை கொண்டல்ல, என்னுடைய திறமையை கொண்டல்ல. எப்பொழுதுமே கடவுளை சார்ந்து அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்து நான் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஒரு காரியத்திற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது எந்த அளவுக்கு அவர் இறைவனோடு ஒன்றித்திருந்தார். அதனால் தான் அவருடைய நண்பர் அவரை பற்றி சொல்லுவார், பகல் முழுவதும் அவர் மக்களுக்கு சொந்தம், இரவு முழுவதும் அவர் கடவுளுக்கு சொந்தம். பகல் முழுவதும் மக்களோடு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்ற அந்த காரணத்தை பகல் முழுவதும் மக்களோடு இருப்பார், இரவு முழுவதும் கடவுளோடு இருப்பார், ஜெபத்தில் செலவழிப்பார். எப்படி இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு தனிமையான இடங்களை நாடி சென்றாரோ, தந்தையிடம் ஜெபித்த பிறகு அந்த சக்தியை கொண்டு மக்களிடம் வந்து சேர்ந்தார், அவர்களுக்கு போதித்தாரோ, அதே ஒரு பாணியை புனித சவேரியார் வாழ்வில் நாம் பார்க்கிறோம். மக்களிடமிருந்து கடவுளிடம் செல்லுவது, கடவுளது பிரசன்னத்திலிருந்து மக்களுடைய பிரசன்னத்திற்கு வருவது, இதுதான் அவரது வாழ்க்கையாக இருந்தார். அதனால் தான் நற்செய்தி போதிப்பதற்கு என்னென்ன திறமை ஒருவருக்கு இருக்க வேண்டுமோ அந்த திறமை எதுவும் என்னிடம் இல்லை. அதனால் நான் எப்பொழுதுமே கடவுளை சார்ந்திருந்தேன், அவரது ஆற்றலால் நான் செயல்படுகிறேன் என்று அவர் எழுதுகின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். அவர்கள் போதித்த அந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துகின்ற விதமாக பல அருள் அடையாளங்கள் அப்போஸ்தலர்கள் வழியாக நடைபெற்றது போலவே புனித சவேரியாரும் பல அற்புதங்களை செய்கின்ற ஆற்றல் பெற்றவராக இருந்தார். உதாரணமாக திருவிதாங்கூர் அரசன் அவனை எதிர்த்து விஜயநகர மன்னன் போர் தொடுக்க வருகிறான். விஜயநகர மன்னன் படை திருவிதாங்கூர் அரசனது அரசாட்சியை எட்டுகின்றது. குறிப்பாக நாகர்கோயில் வடச்சேரி என்ற அந்த இடத்தில் அந்த
விஜயநகர மன்னனின் படை நெருங்கிவிட்டது. அப்போது அந்த திருவிதாங்கூர் அரசன் புனித சவேரியாரிடம் வந்து நாட்டின் நிலைமை என்ன என்று எடுத்து சொல்லி, அந்த விஜயநகர மன்னனின் படையை எதிர்க்க எங்களுக்கு சக்தி இல்லை, நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் தன்னிடமிருந்த சிலுவை ஜபமாலை இதை உயர்த்தி பிடித்து அந்த விஜயநகர மன்னனின் படை திருவிதாங்கூர் மன்னன் ஆட்சிக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது, அந்த படை திரும்பி செல்ல வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிக்கின்றார். அந்த விஜயநகர மன்னனின் படை நாகர்கோயில் வடச்சேரி என்ற அந்த இடத்திற்கு வந்தபோது அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய உருவம் போருக்கு தயாராக இருப்பதைப் போல அந்த படை வீரர்கள் பார்க்கின்றார்கள். அதை கண்டு கலக்கமடைந்த அவர்கள் அந்த படை வீரர்கள் அனைவரும் திரும்பி சென்று விட்டார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எப்படி கடவுள் இயேசு கிறிஸ்து இவரோடு இருந்து செயல்பட்டு அவரது வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார் என்பதற்கு அந்த ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு சாட்சியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி புனித சவேரியார் போதித்த அந்த நற்செய்தி பணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்து அதை உறுதிப்படுத்தினார். அதே போன்று அவர் கடலிலே பயணம் செய்தபோது அவரிடம் இருந்த அந்த சிலுவை கடலிலே விழுந்து விடுகின்றது. அதை ஒரு நண்டு எடுத்துக்கொண்டு இவர் கரை சேர்ந்த பிறகு அந்த சிலுவையை கரையில் கொண்டு வந்து அவரிடம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி புனித சவேரியாரின் வாழ்வில் பல அற்புதங்கள், அநேக நோய் நொடிகளை குணப்படுத்துவது, திருவிதாங்கூர் மன்னன் அவனும் இவரது நற்செய்தியை கேட்டு மனமாற்றம் பெறுவது, இதெல்லாம் அவரது வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது அவர் செய்த அந்த நற்செய்தி பணியில் இயேசு கிறிஸ்து எப்படி அன்று அப்போஸ்தலர்களோடு இருந்து அவர்கள் போதித்த அந்த நற்செய்தியை உறுதிப்படுத்தினாரோ, அவர்கள் செய்த அற்புத செயல்களால் அவர்களது நற்செய்தி பணியை உறுதிப்படுத்தினாரோ, அதே போலத்தான் புனித சவேரியாரின் வாழ்விலும் இறைவன் அவரோடு இருந்து செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 10 ஆண்டுகளில் 20 மொழிகளை அவர் கற்றுக்கொள்கிறார். இப்படி 10 ஆண்டுகளில் 20 மொழிகளை கற்றுக்கொண்ட அவர் நம்முடைய இந்திய நாடு, ஜப்பான், சீனா, சிலோன் இந்த நாடுகளுக்கும் சென்று அவர் நற்செய்தியை அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்தந்த நாட்டு மொழிகளை கற்றுக்கொள்கிறார். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் அவர் உழைத்தார். அவர் ஓய்வெடுத்த நேரம் வெகு சொற்பமான நேரம். பகல் முழுவதும் மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, இரவு நேரத்தில் இறைவனோடு ஜெபத்தின் நேரத்தை செலவழிப்பது, அங்குதான் தனக்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். பிறகு மக்களை சந்தித்து அந்த நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அவர் அறிவித்த அந்த நற்செய்தியை இயேசு அவர்களோடு இருந்து அதை உறுதிப்படுத்துகின்றார். பல அற்புதங்களால், பல வல்ல செயல்களால் புனித சவேரியாரின் நற்செய்தி அவரது போதனையை அவர் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவரைத்தான் நம்முடைய பங்கின் பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கிறோம். அவருக்கு விழா எடுக்கின்ற நவ நாட்களை நாம் தொடங்குகின்றோம். இந்த கொடி ஏற்றப்படுவது, அந்த கொடி எதற்கு நாம் ஏற்றுகிறோம், அந்த கொடியின் அடையாளம் என்ன? நம்முடைய நாட்டுக்கொடி பறக்கின்ற போது நாம் என்ன, அந்த நாட்டுக்கொடி நமக்கு என்ன அறிவிக்கிறது? நாம் அனைவரும் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள், இந்திய மக்கள், இந்திய குடி உரிமை பெற்றவர்கள் என்பதைத்தான் அந்த தேசிய கொடி நமக்கு அறிவிக்கின்றது. அதே போன்று பல கட்சி கொடிகளை நாம் பார்க்கிறோம். அந்த கட்சி கொடிகள், அந்த கொடி அந்த கட்சி கொடி பறக்கின்றதா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் வாழுகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த கட்சியின் சட்டத்திட்டங்கள், அந்த கட்சி தர உரிமைகள் இவற்றிற்கெல்லாம் அவர்கள் சொந்தக்காரர்கள், கடமைப்பட்டவர்கள் என்பதை அறிவிக்கின்றது. நாட்டுக்கொடியை பார்க்கின்ற போது இந்திய மக்களாகிய நாம் நமது நாட்டின் சட்டத்திட்டங்கள், நம் நாடு தருகின்ற நம் உரிமைகள் இவற்றிற்கெல்லாம் நாம் உரிமை உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றது. அதே போன்றுதான் இன்று நாம் புனித சவேரியாரின் கொடியை நமது பங்கிலே ஏற்றிருக்கிறோம் என்றால், புனித சவேரியாரின் வல்லமை இந்த பகுதியிலே செயல்படுகின்றது, ஆட்சி செய்கின்றது. புனித சவேரியாரின் ஆற்றல், அவரது பராமரிப்பு இந்த பகுதி வாழ் மக்களை ஆட்சி செய்து அந்த பராமரிப்புக்குள் அவர் அரவணைத்து அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்பதைத்தான் நாம் ஏற்றிய இந்த கொடி நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அதோடு அந்த புனிதரிடம் காணப்பட்ட நமது பங்கின் பாதுகாவலர், அவரிடம் காணப்பட்ட அந்த விசுவாசம், எப்படி கிறிஸ்துவின் வார்த்தை
அவரது உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தன்னை முற்றிலுமாக ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த அவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள இன்றைய 2வது வாசகத்திலே புனித சின்னப்பர் சொல்லுவது போல அந்த கிறிஸ்துவை தன்னுடைய செல்வமாக ஏற்றுக்கொண்டு ஆதாயமாக்கி கொள்ள எப்படி இந்த உலக செல்வத்தை இழந்து அந்த நற்செய்தி கொண்டு வந்தாரோ அத்தகைய ஒரு மனநிலை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த விழாவும் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடமாக அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே கொடி ஏற்றி நமது பாதுகாவலராகிய புனித சவேரியாரின் விழாவை சிறப்பிக்க நாம் வந்திருக்கின்ற நாளிலே, குறிப்பாக இந்த நவ நாட்களில் அவரிடம் காணப்பட்ட இந்த ஆழ்ந்த விசுவாசம், கடவுளின் வார்த்தை அவரில் ஏற்படுத்திய அந்த தாக்கம், எப்படி அவர் கடவுளின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டாரோ, தான் பெற்ற அந்த செல்வத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தான் பெற்ற அந்த நிலை வாழ்வை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்து தனது வாழ்வையை கிறிஸ்துவுக்காக அழித்து கொண்டாரோ, அத்தகைய ஒரு பண்பை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக நாம் திகழவும், எப்படி அவர் கிறிஸ்துவை ஏற்று அதற்கு ஒரு சிறந்த சாட்சியமாக திகழ்ந்தாரோ அதுபோன்று நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.